மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய கிறிஸ்தவ பெரும் ஜனங்களே, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் உலகம் முழுவதும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை, அவருடைய அதிசயமான பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நல்ல தகவல், எல்லா ஜனத்துக்கான ஒரு தகவல். அந்த வார்த்தையின் மூலம், அந்த பிறப்பின் மூலம் தேவன் மனிதனை சந்திக்கிறார். அன்பு சகோதரர்களே, தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த போது எத்தனை தூதர்கள் அங்கே இருந்தார்கள்? தேவன் மனிதனை உண்டாக்கிய போது அங்கே எத்தனை தூதர்கள் நின்றார்கள்? முதல் மனிதன், முதல் மனுஷி பாவியாக அவர்கள் போன போது அங்கே எத்தனை தூதர்கள் நின்றார்கள்? ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த ஏழை குடிலில், அந்த கொட்டகையின் முன்னணையிலே அவர் குழந்தையாய் பிறந்து வைக்கப்பட்ட போது பரமசேனையின் திரள், அதனுடைய அர்த்தம் என்னன்னா முழுமையான தேவதூதர்களுடைய கூட்டம் இரவை வெளிச்சமாக்கியது. இரவு சூரிய ஒளியைப் போல மின்னியது. அத்தனை தூதர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் பாடலை பாடினார்கள். என் அன்பு சகோதரர்களே, இயேசு பிறந்த போது இந்த உலகத்திலே கண்டிராத ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். தேவ தூதர்கள் தேவனை மகிழ்ந்து ஒரு பாட்டு பாடினார்கள். அந்த பாடல் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவனுக்கும் சொந்தமானது. கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும்
உரிமையானது. இந்த காலையில் அந்த பாடல் உங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய தனி வாழ்க்கையில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த பாடல் இப்படி இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் லூக்கா 13:14 படிக்கிறோம். அந்த சனமே பரமச்சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் 1, பூமியிலே சமாதானமும் 2, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 3 காரியங்களை பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். தேவதூதர்களுடைய வேலை என்ன? அவர்கள் பரலோகத்தில் எதற்காக இருக்கிறார்கள்? அவர்களை தேவன் எதற்காக பயன்படுத்துகிறார் என்ற ஒரு கேள்வி நாம் கேட்கும்போது, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழிய செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடைகளின் ஆவியாயிருக்கிறார்கள் அல்லவா? இந்த வசனம் உங்களுக்கு விளங்கணும். தேவதூதர்களுக்கு 1000 பணிகள் இருக்கலாம். முக்கியமான ஒரு பணி, ரட்சிப்பை அடைகிறவர்கள் சுதந்தரிக்கிறவர்களுக்காக அனுப்பப்படுகிற பணிவிடைகளின் ஆவிகள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, உலகம் உண்டான வரலாற்று காலத்தை நாம் திருப்பி திருப்பி படித்தாலும் ஒரே ஒரு முறைதான் தேவன் வானத்தை திறந்து தம்முடைய தூதர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பினார். அவர்கள் மகிழ்ச்சியான ஒரு பாடலை பாடினார்கள். அன்று பெத்லகேமிலே மரியாள் உட்கார்ந்திருக்கிறார். அவர் எதிரில் கந்தை துணியிலே சுற்றப்பட்டவராக தேவனுடைய குமாரன் கிடத்தப்பட்டிருந்தார். இந்த காட்சியை உலகம் முழுவதுக்கு அறிவிக்கத்தக்கதாக, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற மக்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக தேவன் தமது தூதர் கூட்டத்தை வெளியே அனுப்பினார். வானம் திறந்தது, வெளிச்சம் உண்டாயிற்று. அதை கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் பாடிய பாடல், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, Glory to God in heaven. என் அன்பு சகோதரர்களே, நமக்கு தேவன் தெரியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எந்த தேவன், யார் அந்த தேவன்? அவர் சிருஷ்டிகரா? அவரால் எனக்கும் அவருக்கும் இடையில என்ன உறவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலே எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் மோசம் போவீர்கள். தேவன் எங்கே இருக்கிறார்? அந்த மலையிலா, அந்த ஆற்றங்கரையிலா? இல்லை பிரியமானவர்களே, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்காக கட்டுவீர்கள் என்று சொல்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டியது மகிமை. அன்பு சகோதரர்களே, மகிமை என்பது அவரை போற்றுகிறது, அவரை உயர்த்துகிறது, அவரை பாராட்டுகிறது, அவருக்கான நன்றியை செலுத்துவது, அவருக்குரிய கனத்தை வெளிப்படுத்துவது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இரண்டாவதாக, ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் வரைக்கும் இன்றைய தேதி இருக்கிற எல்லா மனிதருக்காகவும் இந்த பூமியிலே சமாதானத்தை தேவன் தந்தார். எல்லா மனுஷனும் சமாதானமற்றிருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தேவ சமாதானம் இல்லாத மனிதனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. என் அன்பு சகோதரர்களே, பூமியிலே சமாதானம். இயேசு பிறந்ததனால் பூமியிலே சமாதானம். மூன்றாவதாக, தேவனை விட்டு விலகின ஆதாம் முதற்கொண்டு எல்லா மனிதனும் பிரியமில்லாமற் போனார்கள். They are not pleasing God. இப்பொழுது எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய பிரியம் உண்டாயிருக்கிறது. God's favor on every man now. எல்லா மனிதருக்கும் இந்த பிரியம் கிடைத்திருக்கிறது. 3 தகவல்களை அவர்கள் பாடலாக பாடினார்கள். Glory to God, peace on earth and goodwill on man. இந்த 3 தகவல்களும் தான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அச்சாகவும் அடையாளமாகவும் முதலாவது கருத்தாகவும் பதியப்பட்டிருக்கிறது. சகோதரர், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வேளையை, அந்த நாளை புதிய ஏற்பாடு இன்று என்று துவங்குகிறது. பாருங்கள்,
லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதினுடைய ஊர் பெத்லகேம். யார் பிறந்திருக்கிறது? இரட்சகர் பிறந்திருக்கிறார். உன்னை இரட்சிக்கிறவர் பிறந்திருக்கிறார். என்றைக்கு பிறந்திருக்கிறார்? இன்று என்று சொல்லப்பட்டது. இந்த இன்று என்ற அந்த நாளைத்தான் உலகம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் பிசி ஏடி என்று சரித்திரத்தில் பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று என்ற அந்த நாள் எது என்று நாம் தேடினால் லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் உலகை ஆண்ட ரோம பேரரசன் அகஸ்வேரு ரோம நாட்டில் இருக்கிறான். சிரிய நாட்டினுடைய ராஜா அதிபதி சிரேனியு சிரியாவிலே இருக்கிறான். இந்த 2 வரலாற்றை நாம் எடுத்து படிக்கும்போது ஒரு முழு தகவலை நாம் தெரிந்து கொள்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ரோம பேரரசு உலகை ஆண்டு கொண்டிருந்தது. ரோம நாடு மிக சிறிய நாடு, ஆனால் அது உலகம் முழுவதும் ஆள விரும்பியது. ஆகவே ரோம பேரரசனுக்கு ஒரு எண்ணம், உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தில் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, எந்தெந்த ஊரில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இப்பொழுதெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பீப்புள்ஸ் சென்சஸ் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? குடியிருப்பு, எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் இந்த பகுதியில் என்று கணக்கெடுக்கிறார்கள் இல்லையா? குடிமதிப்பு எழுதப்படும்படி ஒரு ஆணையை அவன் பிறப்பித்தான், ஒரு கட்டளையை பிறப்பித்தான். அந்த கட்டளையினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆட்சியின் கீழே இருக்கிற உலக மக்கள், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ, உங்கள் அப்பா எந்த ஊரில் பிறந்தாரோ, உங்கள் தாத்தா எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் போயிடணும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த குடிமதிப்பு எழுதக்கூடாது, சொந்த ஊருக்கு ஓடணும்னு சொல்லிட்டான். இது நிமித்தம் நாசரேத்தூரில் இருந்த யோசேப்பும் மரியாளும், அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அவர்கள் விரைவாக அந்த சென்சஸ் டே, அந்த குடிமதிப்பு நாள் எழுதப்படும் அந்த தங்கள் ஊரில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவர்கள் வேகமாக பெத்லகேமுக்கு வந்தார்கள். சொந்த ஊர், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள எந்த வீடும் கதவை திறக்கவில்லை. தேவனுடைய குமாரன் பிறக்க வேண்டிய அந்த ஊர், மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆனால் அந்த பெத்லகேமில் அவருக்கு இடமில்லை, எந்த ஒரு வீட்டிலையும் இடம் இல்லை. எல்லா வீடுகளும் நிரம்பி வழிகிறது, இடமே இல்லை. காரணம், அவர்கள் குடிமதிப்பு எழுதப்பட எங்கிருந்தாலும் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. கடைசியில் அந்த ஊரினுடைய கடைசி பகுதியில் ஒரு சத்திரம் இருந்தது. ஊருக்கு வெளியேந்து வருகிறவர்கள் தங்கி ஊருக்குள் வியாபாரம் செய்துவிட்டு திரும்புவதற்காக வழக்கமாக இருக்கிற ஒன்று. அதை ஆங்கிலத்தில் இன் என்று சொல்லுவார்கள், சத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல விசாரித்தால் உள்ளே அறைகள் இருந்தும் அது நிரம்பி வழிகிறது. வேறு வழி இல்லாமல் சத்திரத்தினுடைய வாசல் அல்லது பக்கவாட்டில் இருந்த தங்குகிற மக்கள் தங்களுடைய ஒட்டகத்தையோ கோவில் கழுதைகளையோ ஆடு மாடுகளையோ மடக்குகிற ஒரு இடம், கட்டி வைக்கிற ஒரு இடம், அந்த இடம்தான் அவருக்கு கிடைச்சிது. அங்கே தான் மரியாள் தன்னுடைய முதல் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். இது லூக்கா 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள். என் அன்பு சகோதரர்களே, தேவன் தமது குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அற்புதமான முறையில் பூமியில் பிறக்க செய்த போது, இந்த பூமியில் அவருக்கென்று சொந்தம் கொண்டாட ஒரு வீடு இல்லை, ஒரு அறை இல்லை, ஒரு ராஜ உடை இல்லை, எந்த விதமான ஒரு பொருளும் இல்லை. அவர் ஏழ்மையின் ஏழ்மையாக
தாழ்மையின் தாழ்மையாக, எளியவராக, அவர் வீதியிலே பிறந்த ஒருவரை போல் இருக்கிறார். கொட்டகையிலே வெளியிலே அவர் துணிகளில் சுற்றி வைக்கப்பட்டவராக இருந்தார். இந்த காட்சியை பாருங்கள். இந்த இயேசு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை உங்களுக்கு கொண்டு வருகிறார். இந்த இயேசு பூமியில் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வருகிறார். எவ்வளோ ஆச்சரியம்! இயேசு கிறிஸ்து என்றைக்கு பிறந்தார்? ரோம பேரரசன் ஆணையின் வழியாக உலக குடிமதிப்பு எழுதப்படும் அந்த நாளில், இன்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்து 1 டிசம்பர் மாத கடைசி தேதியில் பிறந்திருக்க வேண்டும். அப்படியானால் ஏன் நாம் டிசம்பர் 25 என்று குறித்திருக்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. 6வது நூற்றாண்டில் கிரிகேரியன் கேலண்டரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர்கள் மாதத்தில் சில நாட்கள் 31, சில நாட்கள் 28 என்று இருக்கிறதுனால அதையெல்லாம் கணக்கிட்டு 5 நாளை குறைத்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்று யூகித்து அந்த பொதுவான நாளை நமக்கு கொடுத்தார்கள். நம்முடைய பிரச்சனை அவருடைய பிறந்த தேதியில் அல்ல, ஆனால் பிறந்ததற்கான அடையாளமும் ரெக்கார்ட், அதற்கான பதிவும் இருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாள் தான் உலக குடிமதிப்பு எழுதப்பட்ட நாள். அந்த நாள் தான் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று இன்று வரைக்கும் காலத்தை 2ஆக பிரித்து காண்பிப்பதை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுதும் உள்ள மக்கள் கிமு கிபி என்ற கருத்தை படித்தாலும் கிறிஸ்துவை அவர்கள் ஒரு வரலாற்று நாயகராக பார்க்கிறார்களே தவிர அவரை தேவனுடைய குமாரனாக பார்க்கவில்லை. அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக பார்க்கவில்லை. அவர் மூலமாய் உண்டாயிருக்கும் சிலுவையினால் உண்டான அந்த சமாதானத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அவருடைய கீழ்ப்படிதலாகி உயிர்த்தெழுதல் மூலம் தேவன் நமக்கு உண்டாக்கின திருச்சபையின் வழியாக தேவனுக்கு பிரியமா இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தி ஒரு வரலாற்றை கீறல் போட்டு நமக்கு காண்பிக்கிறது, துளை போட்டு நமக்கு காண்பிக்கிறது, ஒரு பெரும் பள்ளத்தாக்கை காண்பிக்கிறது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். Jesus was born on the very first day of the world census done by the Roman Empire. இன்று அவர் தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எவ்வளவு அருமையான செய்தி! என் அன்பு சகோதரர்களே, இந்த செய்தி அன்றைக்கு இருந்த மக்களுக்கு, அன்றைக்கு இருந்த மெய்ப்பொருளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும். பாருங்கள், லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் எல்லா ஜனத்துக்குமான ஒரு நற்செய்தியை கிறிஸ்து தமது அப்போஸ்தலரிடத்திலே கொடுத்தார். அந்த நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும்படியாக கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சர்வ இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். இந்த நற்செய்தி உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கானதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் கிறிஸ்துவை ஒரு பிளாஸ்டிக் பொம்மையாக பார்க்காமல், ஒரு மரஞ்செடியாக பார்க்காமல், அல்லது ஒரு தாத்தாவாக பார்க்காமல், நீங்கள் அவரை இரட்சகராக பார்க்க வேண்டும்.
அவர் மூலமாய் நீங்கள் தேவனிடத்தில் மகிமை செலுத்துகிறவராய் பார்க்க வேண்டும். அவர் மூலமாய் நீங்கள் தேவ சமாதானத்தை பெறுகிறவர்களாய் பார்க்க வேண்டும். அவர் மூலமாய் நீங்கள் தேவனிடத்திலே பிரியமானவர்களாய் இருக்கும்படி பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் அந்த வசனத்தை சுழியிடுங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேக சமயத்தில் இந்த கிறிஸ்து பிறந்த நாளை புரிந்து கொள்ளாத மக்கள் ஒரு மிருகத்தை போல மாறிவிட்டார்கள். சாப்பிடுவதும் குடிப்பதும் குதூகலிப்பதும் கொண்டாட்டமாக இருப்பதும் தான் கிறிஸ்தவம்னு நினச்சிட்டாங்க. தேவனை அறிந்து கொள்வது கிறிஸ்தவமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். இந்த நற்செய்தியை God revealed to each of every man on the face of the earth. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், கவனிங்க, ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இறுதியும் இருளடைந்தது. சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தேடுகிற மக்கள், விசுவாசிக்கிற மக்கள், கொண்டாடுகிற மக்கள் தங்கள் இறுதியும் இருளடையாதபடிக்கு உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடும் போது அவரை சீனாவில் செய்த ஒரு பிளாஸ்டிக் பொம்மையாக மாற்ற முடியாது. ஒரு உருவ வழிபாடு நீங்கள் செய்ய முடியாது. கல்பத்தரு மரத்தை போல ஒரு மரத்தை நாட்ட முடியாது. கேளிக்கைக்கார ஒரு சாந்த கிளாஸை நீங்கள் அங்கே கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறவர்கள் ஒரு விக்கிரக வழிபாடுகளுக்கு செல்ல முடியாது. தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாகக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை சகோதரர்களே. அது மாத்திரம் அல்ல, ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரோ என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன். இந்த அருமையான நாளில் நாம் தேவனை மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொள்வது நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஆனால் சில ஜனங்கள், ஒரு கூட்டம் இந்த உலகம் முழுதும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை விக்கிரக வழிபாடாக மாற்றி வந்ததை நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் பொய்யாக மாற்றலாமா? வரலாற்றை திரிக்கலாமா? வேதாகமத்தில் சொல்லப்படாத கருத்துக்களை நீங்கள் கொண்டு வரலாமா? ஆகவே அன்பு சகோதரர்களே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. Of course, the birth of Christ is a great joy. இயேசுனுடைய பிறப்பு மிகப்பெரிய சந்தோஷம். அது சாப்பாட்டினால, புத்தாடையினால, குடி வெறியினால, பாவ செயல்களால உண்டாகும் சந்தோஷம் அல்ல. பரிசுத்தாவிக்குள் நீங்கள் கொண்டிருக்கிற சந்தோஷமே அது. பரிசுத்தாவிக்குள்ளே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும்படி உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்கள் திருச்சபையும் நான் வாழ்த்தி இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உலக வரலாற்றை மாற்றியது. 1000-10,000 தூதர்கள் பாடிய பாடல்கள் எங்கள் இருதயங்களில் கேட்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம்,
மனுஷர் மேல் பிரியம் என்ற அந்த கருத்து, அந்த சத்தியம் எங்களை உலுக்குகிறது, எங்களை மாற்றுகிறது, எங்கள் உடலை சிலிர்க்க செய்கிறது. அப்பா பிதாவே, நாங்கள் உமது சத்தியத்தின்படி நடக்கவும் மெய்யான ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இந்த அற்புத நாளிலே உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.